ஆறாத அறிவு. கவிக்கோ அப்துல் ரஹ்மான். உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் ஆறாவது அறிவை பெற்றிருக்கிறான். அதற்காக அவன் பெருமைப்படுகிறான். ஆனால் உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் கவலைப்படுகிறான். ஆறாவது அறிவு என்பது அவன் சுமக்கும் சிலுவையா? உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் அழுகிறான். ஆறாவது அறிவு என்பது காயமா? உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் வார்த்தையால் காயப்படுத்துகிறான். ஆறாவது அறிவு என்பது வேட்டை வில்லா? உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் திருடுகிறான். ஆறாவது அறிவு என்பது கண்ணக்கோலா? உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் பாவம் செய்கிறான். ஆறாவது அறிவு என்பது சாத்தானின் எச்சிலா? உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் பிச்சை எடுக்கிறான். ஆறாவது அறிவு என்பது தரித்திரமா? உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் சுரண்டி பிழைக்கிறான். ஆறாவது அறிவு என்பது அநியாயத்தின் கருப்பையா? உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் கொலைக்கருவிகளை கண்டுபிடித்தான். ஆறாவது அறிவு என்பது கொடூரத்தின் விளைநிலமா? உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் கடவுளின் பெயரால் சண்டை போடுகிறான். ஆறாவது அறிவு என்பது கண்ணை மூடுமிருளா? உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் பாலுணர்வையும் பிரச்சனையாக்கி கொண்டவன். ஆறாவது அறிவு என்பது சிக்கல் விழுந்த நூலா? உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் சக மனிதனை தீண்டத்தகாதவன் என்றவன். ஆறாவது அறிவு என்பது மாறு கண்ணா? உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் பூமியில் கோடுகள் கிழித்து பகைமையை பாராட்டுபவன். ஆறாவது அறிவு என்பது கிறுக்குத்தனமா? உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் அரசியல் கலையை கண்டுபிடித்தவன். ஆறாவது அறிவு என்பது வஞ்சக வலையா? உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் சக மனிதனின் காலில் விழுந்து வணங்குபவன். ஆறாவது அறிவு என்பது சுயமரியாதையின் கல்லறையா? உயிரினங்களில் மனிதனை திருத்தத்தான் தூதர்களும் அவதாரங்களும் வேதங்களும் நீதி நூல்களும் தேவைப்படுகின்றன. ஆறாவது அறிவு என்பது நோயா? உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் ஆறாவது அறிவை பெற்றிருக்கிறான். அதற்காக அவன் பெருமைப்படுகிறான்.